சார் என்னால வந்து குனியவே முடியாது, சுத்தமா உட்கார முடியல, நின்னாலும் வலி, உட்கார்ந்தாலும் வலி, படுத்தாலும் வலி, நைட்ல தூக்கமே இல்லை சார். அந்த அளவுக்கு எனக்கு வலி, சுத்தமா தூங்க முடியல, படுக்க முடியல, உட்கார முடியல, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போகிற அளவுக்கு எனக்கு வலி இருந்தது சார். இப்ப அந்த வலி குறைஞ்சிருச்சு? அந்த வலி சுத்தமா இப்ப இல்லை சார். உங்களுக்கு L4 L5ல L5S1 இந்த 2 லெவலையும் வந்து ஜவ்வு கிழிஞ்சு வெளியே வந்து நரம்பு அழுத்தி இருக்கு, அதிகப்படியான பாதிப்பு இருக்கு. இதுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம், வேற வழி இருந்தா நாங்க சரி பண்ணிப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட சென்டருக்கு வாங்க. பிசியோதெரப்பி மூலியமா சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அது மூலியமா வந்து உங்களுக்கு முழு நிவாரணம் கொடுக்கறதுக்கு நாங்க உதவி பண்றோம். ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வரவர் பார்த்தீங்கன்னா விஜயகுமார். இவர் திருத்தணியிலேருந்து வந்திருக்காரு. இவருக்கு வந்து இந்த L4 L5 லெவலில் வந்து டிஸ்க் வந்து கொஞ்சம் சிவியராக வந்து கம்ப்ரெஷன் ஆயிருக்கு. கம்ப்ரெஷன் ஆனதுனால 2 பக்கமும் காலுக்கு போகிற நரம்பு வந்து அழுத்தப்பட்டிருக்கு. அதனால வந்து அவருக்கு பட்டக்ஸ் பகுதியிலேருந்து கால் பாதம் வரைக்கும் வலி அதிகமாக இருக்கு. அவரால் நடை வந்து ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி தான் நடக்கிறாரு. நடை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடக்க முடியல, இடுப்பே வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி நடக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு நிமிஷம் நிக்க முடியல, உட்கார முடியல, படுத்தாலும் தூங்க முடியல. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளா தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவருக்கு டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி தான் அப்படின்னு சொன்னதுனால மருந்து மாத்திரை எடுத்தும் குறையாத பட்சத்துல எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தாரு. அவருக்கு வந்து நாங்க முழுக்க முழுக்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டுமே கொடுத்து அவருக்கு வந்து எல்லா விதமான டிஃபிகல்டிஸ் இருந்தும் அவரை ஓவர் கம் பண்ண வச்சு இப்போ வலி இல்லாம உட்காருது, எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கிறது, தூங்கும்போது எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கிறது. அவருக்கு வந்து கால் சப்பளங்கால் போட்டே உட்கார முடியாது. ஏன்னா சப்பளங்கால் போட்டாலே ஒரு மாதிரி கால் மடக்கின மாதிரி இருக்கும். ரொம்ப நாளா வந்து சாப்பாடே வந்து கீழே உட்கார முடியாம காலை கட்டில உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு தான் வந்து சாப்பிட்றாரு. ஏன்னா அவருக்கு கால் சப்பளங்கால் போட முடியல. ரெஸ்ட் ரூமுக்கு போனா கூட சரியா ஃபுல்லா உட்கார முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தார். அவருக்கு வந்து சில இன்ஜெக்ஷன்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க, பட் அவருக்கு வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால எங்களோட சென்டர்ல வந்து பிசியோதெரப்பில சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்து அவருக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அவரோட ஃபீட்பேக் வீடியோ தான் வந்து இப்போ நான் இதில் சொல்றேன். என் பேர் விஜயகுமார், நான் திருத்திலேருந்து வரேன் மேடம். பேக் பெயின் L4 LH ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஜவ்வு ஒதுங்கிடுச்சு இடுப்பில். திருத்தணியில் வந்து 2 டாக்டர் பார்த்தோம், திருவள்ளூர் திருத்தணி. 2 டாக்டரோடுமே எனக்கு செட் ஆகலை. MRI ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. MRI ஸ்கேனுக்கு எடுத்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனோம். சார் நான் அதை பார்த்து ரிப்போர்ட் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி அவனு என்கிட்ட முடிவை சொல்லிட்டாங்க. 2 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லி தரவா சொன்ன பிறகு அவ்வளோ அளவுக்கு நம்மளால முடியாமல் போயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வசதி இல்லை. யூடியூப் மூலமாக நம்ம ஜேசுதாஸ் சார் அவரை வந்து பார்த்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க இங்கே வந்தேன். இங்கே என்னுடைய கால் குணமாயிடுச்சு. இப்போது நடக்கிற மாதிரி நல்லா இருக்கு. எனக்கு வரும்போது என்கிட்ட நடக்கவே முடியாத அளவுக்கு நான் வந்தேன். இப்போ இங்கே வந்த பிறகு சார்கிட்ட வந்த பிறகு சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது அவ்வளோ நல்லா இருந்தது. உங்களுக்கு ஸ்கேன் எங்கே எடுத்தீங்க சார்? எந்த ஊரில் எடுத்தீங்க சார்? நான் திருவள்ளூர் GHல எடுத்தேன் சார். GHல எடுத்தீங்களா? ஆமாம் சார். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? டாக்டர் பார்த்துட்டு இதை வந்து L4 L5 சரி, அந்த ஸ்டேஜ் 1 to 3 தாண்டிச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு என்கிட்ட சொன்னாப்படி சார். சரிங்க, ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க? ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் சொன்னாங்களா? 2 ஹாஸ்பிட்டல் சார். 2 இடத்துலயுமே ஆப்ரேஷன் சொன்னாங்களா? ஆப்ரேஷன் சொன்னாங்க சார். சரி, இப்போ வந்து அதுக்கு மெடிசன்ஸ்லாம் நீங்க எடுத்திருப்பீங்கல்ல, கொடுத்தாங்களா? மெடிசன் கொடுத்தாங்க சார். மெடிசன்ஸ்ல வந்து வலி குறைஞ்சுதா? சுத்தமா குறையும் சார். சரி, வலி உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது? எனக்கு இடுப்புல இருந்து கால் கீழ் முட்டி வரைக்கும் நரம்பு நடக்க முடியாத அளவுக்கு பெயின் சார். சரி, சும்மா தூக்க ஒரு 1 வீக் தூங்கவே இல்லை. நான் 1 மாசம் தூங்கி அந்த அளவுக்கு வலி சார். எனக்கு நடக்கவே முடியாத அளவுக்கு இருந்தேன். நான் குனியவே முடியாது, சுத்தமா உட்கார முடியல, நின்னாலும் வலி, உட்கார்ந்தாலும் வலி, படுத்தாலும் வலி, நைட்ல தூக்கமே இல்லை சார். அந்த அளவுக்கு எனக்கு வலி. இப்போ நம்ம வந்து இங்க மெடிசன்ஸ் எதுவும் உங்களுக்கு நாங்க கொடுக்கல. மெடிசன் நீங்க எங்க கொடுக்கல சார். பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துருக்கேன். இப்போ நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த வலிலாம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு சார்? எனக்கு 100% பக்கா தான் சார், நல்லா தான் இருக்கு. வலி குறைஞ்சிருக்கா? சுத்தமா வலியே இல்லை சார். வலி நல்லாவே குறைஞ்சிட்டா? நல்லா கொஞ்சம். இப்போ படுத்து தூங்கும் போது உட்காரும் போதெல்லாம் வலி இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். நடக்கும்போது இல்லை. இப்போ கடைங்கள வந்து உங்களால நல்லா உட்கார முடிஞ்சுதா? இல்ல சார், ஸ்டார்டிங்ல நிக்கவும் முடியல, உட்கார முடியல, படுத்தாலும் வலி. உங்களுக்கு ஆபரேஷன் சொன்னாங்க,
வேற ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸோ மற்றதோ பண்ணாங்களா? போன்ல மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க சார். போன்ல போட்டாங்களா அதை injection? போட்டாங்க. அதுதான் ரொம்ப அதிகமா வலி ஏற்பட்டுச்சு. இன்ஜெக்ஷன் போட்டோன்னே ரொம்ப வலி அதிகமாயிடுச்சு எனக்கு. சரி. சுத்தமா தூங்க முடியல, படுக்க முடியல, உட்கார முடியல, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போகிற அளவுக்கு எனக்கு வலி இருந்தது சார். இப்போ அந்த வலி அந்த குறைஞ்சிருச்சுங்களா? வலி சுத்தமா இப்ப இல்லை சார். ஆரம்பத்துல என்னால நிக்க கூட முடியாது சார். சரி. இப்படி நிக்கவும் முடியாது, உட்கார முடியாது, குனிய முடியாது. சப்பாங்கள் போட முடியலன்னு சொன்னீங்களா? சப்ளாங்கல் போட முடியல. இது முன்னா வந்து உள்ளதான் சார் முடியும். அது மேல ஃபுல்லா வராது. அது முன்ன சொல்ல வராது சார். இப்போ ஃபுல்லா உட்காருங்க பாக்கலாம். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்த உடனே சார் இப்போ கரெக்டா இருக்கு சார். இந்த வீடியோல இவர் சொன்னது போல இவருக்கும் வந்து சயாட்டிகா பாதிப்பு அதிகமா இருந்ததுனால தான் வந்து சர்ஜரி அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து நாங்க வந்து 3 வாரத்துல ரெக்கவரி கொடுத்துருக்குறோம். ஒரு 20 நாள் கிட்ட வந்து இவருக்கு கம்ப்ளீட்டா குறையறதுக்கே டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து திரும்ப வலி வராமல் இருக்க உண்டான ப்ரோட்டோகால்ஸ் வந்து அவருக்கு சொல்லியிருக்கோம். இவருக்கு வந்து நாங்கள் எந்த மெடிசின்ஸும் எதுவுமே கொடுக்கல. அவரும் வந்து எந்த மெடிசின்ஸும் அவர் எடுக்கல. இவருக்கு வந்து முழுக்க முழுக்க பிசியோதெரப்பியில் சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலயமா இந்த L4 L5 லெவலில் இருந்த டிஸ்க் கம்ப்ரஷனை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு இந்த டிஸ்கோட நியூட்ரிஷன் சொல்லுவோம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிஸ்கோட ஹைட்ரேஷன் சொல்லுவோம் அந்த நீர் பசை அது அதிகமாக இருக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்து இந்த கம்ப்ரஷன் 2 பக்கத்துலையுமே வந்து ரிலீஸ் பண்ணி இந்த டிஸ்கோட லூப்ரிகேஷனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து பிசியோதெரப்பியில் செய்திருக்கோம். அதுக்கப்புறம் சில எக்ஸசைஸ்லாம் வந்து ஸ்ட்ரென்தனிங்க்கும் நல்ல ஸ்பைனல் மொபிலிட்டி நல்லா இருக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸும் வந்து சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கோம். நீங்களும் வந்து ரொம்ப நாளாக வந்து வழியில் கஷ்டப்படுறீங்க, இல்லை ஆப்ரேஷன் தான் தீர்வு, ஆப்ரேஷன் பண்ண எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்களை கான்டாக்ட். உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான், அனுப்புங்க. உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. உங்களும் இதுலேருந்து முழு நிவாரணம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா கொடுக்கறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். தேங்க்யூ.